லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வார்த்தைகளே இல்லாமல் மௌனமாக நீங்க கண்ணுக்கு கண்ணு பேசிக்கொள்ளும் அந்த 1000 வார்த்தைகள் நம்மளால வார்த்தைகளால சொன்னாலே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. உண்மையிலேயே இன்னைக்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க நம்பிக்கை கொண்டு வரது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச் மேம். உண்மையிலேயே பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. ப்ளீஸ் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தேங்க்யூ சோ மச். இந்த சுற்று பொறுத்த வரைக்கும் 2 கப்பல் தான் கண்டுபிடிச்சாங்க. ஒன்னு மார்க்கண்டேயன் சார் சீதாமா கலக்கிட்டீங்க. 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டைரக்டா. உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் இப்போ 40 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட்ல தன்னுடைய அக்கவுண்ட் ஓபன் பண்ணது ரவி and உமா. வாழ்த்துக்கள். 20 மதிப்பெண்கள். 20 பாயிண்ட்ஸ் தான் வாங்கிருக்கீங்க. உட்காருங்க. அண்ட் இன்னொருத்தர் ஆஃப் கோர்ஸ் நீங்க 2 பேருமே மலரன் பாண்டி, நீங்களுமே 20 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. டோட்டல் ஸ்கோர் போர்டுல 20, 20 and 40ல இருக்கீங்க. மத்த 2 கப்பல்ஸ் இன்னும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணவே இல்லை. அடுத்த சுற்றுல எங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவாங்களா இல்லையா, லீடர் போர்டுல யார் பெட்டராக இருப்பாங்கன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க போறது ஒரு குயிக் கமர்ஷியல் பிரேக். We'll see you after the break. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர் ஜாடி. உமா, என்ன உமா இங்க நிக்கிற? வா போய் சாப்பிடலாம். வா வா உமா. உமா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, டயர்டா இருக்கும். எனக்கு ஒன்னும் தேவையில்ல. என்ன உமா, என்னாச்சு? அங்க உள்ள எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு இப்ப இங்க வந்து பாசத்தை கொட்டுற மாதிரி நடிக்காதீங்க. என்ன உமா, நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்களா? ஏன் அதுக்குள்ள எல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? என்ன சொன்ன? இது வரைக்கும் என் பொண்டாட்டி காஃபி போட்டதே இல்லன்னு சொன்னீங்களா இல்லையா? அது அப்படி இல்ல உமா. இந்த மாதிரி ஷோல இப்படி காமெடி பண்ணா நம்ம மேல ஒரு அட்ராக்ஷன் வரும், அதான் அப்படி சொன்னேன். அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏன் எனக்கு காஃபி போட தெரியாதா? ஏன் உங்க அப்பா வச்சோ இல்ல உங்க தங்கச்சியை வச்சோ காமெடி பண்ண வேண்டியதானே? இல்ல உமா, நீ கோச்சுக்காத. அது அப்படி இல்ல. எல்லாரும் உள்ள என்ன பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க. எனக்கு அப்படியே பொத்திக்கிட்டு வந்துச்சு. நீங்க என்னமோ எனக்கு பயந்துட்டு இருக்கிற மாதிரியும், நீங்க என்னமோ ஒரு பொண்டாட்டி தாச மாதிரியும் எப்ப பார்த்தாலும் எனக்கு கை கால் அமுக்கி விட்டுக்கிட்டு எனக்கு நீங்க அடங்கி போற மாதிரி தானே எல்லாரும் பேசுறாங்க. இத்தனை நாள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் தான் பேசினாங்க. இப்போ இத பார்த்து ஊரே பேச போகுது. இதெல்லாம் எனக்கு தேவையா? அவங்க சொல்றதுலயும் ஓரளவுக்கு உண்மை இருக்குதானே உமா? என்ன? இல்ல, கோபப்படாத. அது உன் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தைக்கு ஆகாது உமா. நான் என்ன அர்த்தத்துல சொன்னேன்னா, இவங்க சொல்ற மாதிரி நான் தப்பா சொல்லல, நான் பெருமையா சொல்றேன் உமா. பொண்டாட்டிய அன்பா பாத்துக்கிறேன்னு வெளியே சொல்றது ஒரு பெருமை தானே உமா? நீ கூட அந்த படத்தோட பேரை சொல்லும்போது அந்த மாதிரி தானே செய்கை பண்ணி காமிச்ச. இங்க பாருங்க, எப்படியாவது இந்த போட்டியில நம்ம ஜெயிக்கணும். அதுதான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம். விடுமா, அந்த பணம் வந்து நம்ம வீடு நிறையவா போகுது. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த காசை எடுத்துட்டு போட்டோம். விடுமா. நான் ஜெயிக்கணும்னு சொன்னது அந்த 1 லட்சம் ரூபாய் காசுக்காக இல்ல. நான் என்ன உங்க அண்ணன் மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? நம்மள எல்லாரும் கேலியா பாக்குறாங்களே, அவங்க முன்னாடி நாம இதுல ஜெயிச்சு அவங்க முகத்துல கரிய பூசணும். புரியுதா? வாங்க. இந்த ரவிய இது வரைக்கும் பூனையா தான் பார்த்திருப்பாங்க, இனிமே புலியா பாப்பாங்க. ஏய், அறிவிருக்காடி உனக்கு? அறிவிருக்கா? ஏன் இப்ப டென்ஷன் ஆவறீங்க? எதுவா இருந்தாலும் கத்தாம மெதுவா பேசுங்க. மரமண்டை. உன் மரமண்டையில ஏறி தொல்லனா வேற என்னடி பண்றது? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? புன்னைக்கு மன்னனுக்கு எப்படி காட்டணும்னு உனக்கு தெரியாதா? வாயை 1.5 கிலோமீட்டருக்கு அப்படியே ஈன்னு காட்டுற. பயம் வருமா வராதா? அதுக்காக நான் என்ன ரேகா மாதிரி மலை மேல இருந்து குதிச்சா காட்ட முடியும்? குதிக்க வேண்டியதுனடி. எனக்கு நடிக்க தெரியாதுங்க. அப்படியே அடிச்சு கொன்றுவோம் பாத்துக்க. உனக்கு நடிக்க தெரியாதா? இத நான் நம்பணுமா? இங்க பாரு, நீயும் உங்க அம்மா வந்து அந்த உலகத்துல பெரிய நடிகைங்க. இப்போதைக்கு எங்க அம்மா விழுக்குறீங்க? ஆமா, பெரிய உங்க அம்மா. ஒரு 10 ரூபா வேணா நீ என்ன நடிப்புன்னு எனக்கு தெரியாதா? உங்க அம்மா நல்ல காலையை நொண்டிக்கால்னு சொல்லி என்னமா சீனை போட்டு வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து என்னவே ஏமாத்தினவங்க தானே. இப்ப நடிக்க தெரியலன்னு சொல்ற? அப்படியே மண்டையில போட்டணும். ஏன் நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா? நான் போட்ட காஃபியை கூட உங்களால ஒழுங்கா கண்டுபிடிக்க முடியல. இங்க பாரு, அடிச்சு நீ போட்டது காஃபியா? காஃபி அடி. நீ வெளில போய் சொல்லி பாரு, ஒரு பைய அத காஃபின்னு ஒத்துக்க மாட்டான். இந்த லட்சணத்துல அதை நான் கரெக்டா கண்டுபிடிக்கல, நீ சொல்லி காட்டுற. மூஞ்சும் முகரையும் அந்தால பாத்தியா? மோப்பம் முடிச்சே கண்டுபிடிச்சிட்டாரு.
ஒரு வயசான ஆளு மோப்பம் முடிச்சு அது காஃபின்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த அம்மா நம்ம சிரிக்குது, இவர் என்னமோ படம் வேற கரெக்டா சொல்றாரு. அந்த அறிவுல கொஞ்சமாச்சும் உனக்கு இருக்காடி? சரி இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷனா? அந்த 1 லட்ச ரூபா மட்டும் கிடைக்கலன்னு வையே, உன்னை இங்கேயே டிவோர்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னங்க நீங்க எதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், இது என்ன விளையாட்டு நினைச்சியாது? 4 8 விஷயமா இது? ஏய், 1 லட்ச ரூபாடி, 1 லேக், 1 போட்டு 5 ஜீரோ. இங்க பார், அதை மட்டும் கைக்குள்ளன்னு வச்சுக்கோ, நான் அவ்வளவு சொல்லிட்டேன். அந்த ஆளு சும்மாவே நம்மளை பார்த்து அந்த சிரிப்பு சிரிப்பாரு. அவருக்கு முன்னாடி நான் தோத்து மட்டும் நிக்க வச்சேன்னு வையே. சரி, அடுத்த என்ன போட்டியா? அது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமா? பர்ஃபார்மன்ஸா? இது வேறயா? சரி, என்ன பண்ணுமா? அதாங்க பாட்டு டான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது. நீ கூட அப்பப்ப இந்த மாதிரி ரீல்ஸ் போடுவியா? அதுவா? அதே மாதிரி தான். எனக்கு சுத்து போட்டாலும் வராத, இப்ப என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இது என்னோட ஏரியா, நான் பாத்துக்கிறேன். என்னோட டான்ஸுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா? நீங்க சும்மா கூட மட்டும் நில்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா நம்ம தான் அடிக்கிறோம். என்ன நம்புங்க, அடிச்சு நொறுக்கிடலாம். நீ மட்டும் அடிச்சு நொறுக்கலன்னு வச்சுக்கோ, அடிச்சு நான் நொறுக்கிறோம் பாத்துக்க. 1 லட்ச ரூபா எனக்கு வேணும் சொல்லிட்டேன். சரி சரி வாங்க வாங்க, ஷோ ஆரம்பிக்க போகுது, வாங்க. வெல்கம் பேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர் ஜோடி. இன்னைக்கு ஒரு குடும்பத்தின் 5 வெவ்வேறு ஜோடிகள் தி பெஸ்ட் ஜோடி அப்படிங்கிற போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணி நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு தெளிவா இருக்காங்க. 2 சுற்றுகள் முடிஞ்சாச்சு, 3வது சுற்றுல நம்ம கால் எடுத்து வைக்க போறோம். இந்த சுற்று கம்பேட்டிபிலிட்டி, அதாவது கம்பேட்டிபிலிட்டியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னாலே கோஆர்டினேஷன் சிறப்பாக இருக்கணும். கோஆர்டினேஷன்னா என்ன? 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். அந்த விஷயம் எவ்வளவு சிறப்பாக பண்றீங்கன்றது தான், ஆடியன்ஸ் கிட்ட எவ்வளவு கைத்தட்டல் வாங்குறீங்க அப்படின்றது தான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கூப்பிட போறது, ஐயோ உங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறது எனக்கே கிடையாது. ஓகே மேடம், ராசி மேடம் ஃபர்ஸ்ட். அதனால கொஞ்சம் வித்தியாசமாக கூப்பிட போறேன். ரேவதி and தங்கராஜ், நீங்க வாங்க. ரேவதி and தங்கராஜ் மேடைக்கு வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? நாங்க பாட்டு பாடலான்னு இருக்கோம். அப்படியா? நல்லா பாடுவீங்களா? 2 பேருமே நல்லா பாடுவோம். சரி, பாடிடலாமா? பாடிடலாம். கோஆர்டினேட்டடா பாடணும். சரி, லெட்ஸ் கோ. பூஜைக்கேத்த பூவிது நேற்றுதானே பூத்தது, பூத்தது யாரது பார்த்தது. மேல போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது. கொக்கு ஒண்ணு கொக்கு ஒண்ணு அடிச்சு கொக்கு ஒண்ணு கொக்கு போடுது, ஹோய். பூஜைக்கேற்ற பூவிது நேத்துதானே பூத்தது, பூத்தது யாரது பார்த்தது. கைத்தடுங்க கைத்தடுங்க. வந்ததுல இருந்து இவரு பாடுவாரு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவரு வெறும் காத்துதான் வருது மாமான்ற மாதிரி ரொம்ப நேரமா ட்ரை பண்றீங்க. நீங்க நல்லா பாடுறீங்க. நல்லா பண்ணனா? அப்போ பாதி மார்க்ஸ் கொடுத்துருவீங்கல்ல? பாதி மார்க் கொடுக்கலாமே. இல்ல, உங்களுக்கு கேம் புரியலன்னு நினைக்கிறேன். 2 பேருமே கோஆர்டினேட்டடா கம்பேட்டிபிளா பாட்டு பாடணும். சரி, நல்லா சிரிச்சுக்கிட்டே உங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு போயிடுங்க. சீதா, எந்த தைரியத்துல இவங்கெல்லாம் கணவன் மனைவி போட்டியில கலந்துக்கிறாங்க? கணவன் மனைவிக்குள்ள புரிதல்னா சாதாரணமா நினைச்சுக்கிட்டாங்களா என்ன? அடுத்தபடியாக நம்ம போக போறது யாருக்கு? ரொம்ப டீப் தாட்ல இருக்காரு, மேகலான் ராஜா. வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்த மாதிரி என்ன பண்ண போறீங்க? 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம்னு இருக்கோம். Okay, 3, 2 and 1, the music please. என்ன பார்க்காத பார்வையால என்ன தாக்காத, என்ன பார்க்காத.
தேங்க்யூ மேடம். உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய பாராட்டு இது உங்களுக்காக. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ so much. எங்க ஐயோ எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க எல்லாம் ஆடல. எக்ஸ்ட்ராடனரி ஆடுனீங்க. நீங்க சூப்பரா ஆடுனீங்க. ஃபேண்டாஸ்டிக் ஆடுனீங்க. இவர் கூட இனிமே ஆடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much. போய் உட்கார்ந்துக்கோங்க. இருக்கீங்க? ஐயோ பயங்கரமா ஆடுறாங்களே. அடுத்தது வர போறது சாலிட் காம்படிஷன் கொடுப்பாங்களா இல்லையா நம்ம பார்க்க போறோம். டைம் ஃபார் us to welcome Ravi and Uma. சம்மா போங்க. ப்ராப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து மிரட்டுறீங்களே. என்னது இது ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி மேடம். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருந்தால் தானே ஒரு கோஆர்டினேஷனோட நாங்கள் ஆட முடியும். அதுக்காக தான் நாங்கள் இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து சிலம்பம் ஆட போகிறோம் மேடம். என்ன சிலம்பமா? சிலம்பம் தான் மேடம். இது டாண்டியா ஸ்டிக். சிலம்பமே கிடையாது. இல்லை இதை வந்துங்க ஒட்டி வச்சுக்கணும். உமாவோட ஹைட்டுக்கு பத்தாதுங்கிறதுனால கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. சோ சிலம்பம் டாண்டியா சேர்ந்த மாதிரி சிலம்பம் வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. ஆரம்பிங்க. ஸ்டார்ட் உமா. உமா ஐயோ உமா ஐயோ அடி விடுது உமா. மெதுவா உமா. ஐயோ இரு உமா. நல்லா வேணும். வலிக்குது. அடிங்க அடிங்க. ஐயோ அடிக்காதீங்க. உமா மெதுவா. வலிக்குது. உமா ஐயோ அம்மா இருமா. ஐயோ இருங்க. நீங்க டான்ஸ் தான ஆட போறேன்னு சொன்னீங்க. எனக்கு இவர்தான் சொல்லி கொடுத்தாரு. அடிச்சிட்டே இருந்தா ஒரு கொலை கேஸ் ஏதாவது ஆயிட போகுது. என்னமா ஆச்சு? இது வந்து டாண்டியா. டாண்டியால வந்து இப்படிதான் மேடம். அதனாலதான் இது டாண்டியா மாதிரி இல்ல, லத்தி சார்ஜ் மாதிரி இருந்தது. அவ்வளவு அடி அடிக்கிறாங்க, தடுக்கவே இல்லை நீங்க. அதாவது எனக்கு வன்முறையில நம்பிக்கையே இல்லை. அதுவும் மனைவி மேல சுத்தமா இல்லை. உட்காருங்க போய். அந்த பையன் எடுத்துட்டு போயிடுங்க. இன்னொரு ஸ்டைல் இருக்கு போதும் மேடம். போதும் போதும் போதும். நல்லா இருந்தது. சரி மேடம். அடுத்தது மல்லனன் பாண்டி. ஆல்ரெடி டான்சிங்லயே ரெடியாவே இருக்காங்க. வாங்க. என்னப்பா ரெடியா? ரெடி மேடம். ரெடியா இருக்கீங்களா? என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ் ஆடுறோம் மேடம். ஓகே மியூசிக் போடலாமா அப்போ? ரெடி மியூசிக் 3 2 and 1 and the music please. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குற்றால சுகவாசம் அழகி போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குற்றால சுகவாசம் சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல கை தட்டுங்கப்பா. உங்களுக்குள்ள இருக்க கோஆர்டினேஷன் என்ன டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவீங்களோ? அப்படியே ஆன் தி ஸ்பாட்டா? ஆமா. செம்ம கியூட்டா ஆடுனீங்க. இது யாராவது உங்களுக்கு சொல்லிருக்காங்களான்னு தெரியல. நம்ம ஜீ தமிழ்ல டான்ஸ் ஓடி டான்ஸ் ரீலோடட்னு ஒரு ஷோ இருக்கு. அதுல பிரிட்டோன் ஒருத்தர் ஆடுவாரு. அப்படி இருக்கீங்க பாக்குறதுக்கு. சூப்பரா ஆடுறீங்க. கை தட்டு ராஜா. கை தட்டுங்க. தட்டுறேன் மேடம் தட்டுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. God bless you guys. கொஞ்ச நேரத்துல இந்த ரவுண்டோட வெற்றியாளர் யாருன்னு சொல்லிட போறோம். இப்ப போய் உட்கார்ந்துருங்க. Thank you. அடுத்தபடியாக கூப்பிட போறது one of my favorite couples on the show அப்படின்னு நான் சொல்லுவேன். மார்க்கண்டேயன் சீதாமா ப்ளீஸ் வாங்க.
டான்ஸா? நாங்க பாட்டு பாட போறோம். பாட்டு பாட போறீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரியா? உங்களுடைய ஃபேவரட் சாங்க? ஆமாங்க. கேட்கலாமா? சரி. ஓகே, லெட்ஸ் கோ. கொடிய சேர்ந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா. கொடிய சேர்ந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா. ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும். காதல் என்பதா, பாசம் என்பதா, கருணை என்பதா, உரிமை என்பதா. கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா. சூப்பர்ல. ஓ மை காட், என்ன அழகான ஒரு பாட்டு சார். கடைசியில பாடினதா சார் ரொம்ப அழகா இருந்தது. காதலா, அன்பா, கருணையா, உரிமையா அப்படின்றது இந்த நிகழ்ச்சியோட அழகான கருத்தை ரொம்ப அழகா நீங்க அதுல அடக்கி வச்சீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்போ மீண்டும் நீங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டி கொடுத்துடணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நீங்க போய் உட்காந்துடலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. அதோட இந்த சுற்று முடியுது. இந்த சுற்றுடைய ஸ்கோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்ட்ல தி பெஸ்ட் டூ பெர்ஃபார்மன்சஸ்னா அது ஒரு பக்கம் மார்க்கண்டேயன் சாரும் சீதாமாவும் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு இந்த சுற்றிலும் 20 மதிப்பெண்கள். அண்ட் டெஃபினெட்லி மலர் அண்ட் பாண்டி, நீங்களும் சூப்பரா பண்ணீங்க. உங்க டான்ஸ் அட்டகாசமா இருந்தது. உங்களுக்கும் 20 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். மத்தவங்க எல்லாரும் கோஆர்டினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமா இல்லாததுனால உங்ககிட்ட இருந்து இருக்கிற மதிப்பெண்களை நான் திரும்பி வாங்கிக்க போறேன். சும்மா சொன்னங்க, வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மதிப்பெண்கள், அதுக்கு மேல உங்களுக்கு கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்த மாதிரி மனைவிகள் எல்லாம் கிச்சனுக்கு போனாங்க. அந்த மாதிரி கணவர்மார்கள்லாம் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு வெளியே போவீங்க. இங்க ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. அந்த ஸ்டோர் ரூம்ல ஒரு 10-15 சாரி போட்டு வச்சிருக்கோம். அதுல உங்க மனைவிக்கு நீங்க ஒரு சாரியை செலக்ட் பண்ண போறீங்க. செலக்ட் பண்ணிட்டு அங்கேயே விட்டுட்டு இங்க வந்துட்டு போறீங்க. உட்கார்ந்த உடனே உங்க மனைவி எங்க கூப்பிட போறோம். வந்து இங்க இருக்கிற சேலைகள்ல, அதாவது நீங்க செலக்ட் பண்ண சேலை மட்டும் இல்லாமல் எங்க சைடுல இருந்து ஒரு 4-5 சேலை குழப்பத்துக்கு போட்டுட்டு உங்க வைஃப் கரெக்டாக நீங்க அவங்களுக்கு என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த டாஸ்க். சோ இப்போ கணவன்மார்கள் என்ன பண்ண போறோம்? தேங்க்யூ. வரேன். கணவர்லாம் இப்போ வந்துடலாமா? வாங்க, ராஜேஷ் சாரீஸ் கொண்டு வந்துருங்க. ஓகே, கணவர்கள்லாம் க்ளோஸ் அப்ல நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, யாருமே அவங்க வைஃப் கிட்ட எந்த க்ளூ கொடுக்க கூடாது. ஓகேயா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, முதல்ல மேகலா. இதான் மேடம். பிரைஸ் நமக்கு தான். கன்ஃபார்மா இதேதான். எப்படி இவ்வளவு கரெக்டா ஒரே தடவை கண்டுபிடிச்சிட்டீங்க? அது ரொம்ப சிம்பிள் மேடம். அவரு கை காசு போட்டு எடுத்து தராருன்னா எப்படியும் விலை குறைச்சலா சுமாரான புடவையை தான் எடுப்பாரு.
அதே நினைப்புல தான் இங்கேயும் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதான் கரெக்டா எடுத்தேன். இதானே கரெக்ட் தானே மேடம்? இதான். ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கீங்க. சேலை இதுதான், ஆனா இதுக்குள்ள இருக்க சூட்சுமம் இதுதான் எனக்கு தெரியாது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க மேகலா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்க கை தட்டுங்க. உட்காந்துக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். சூப்பர். சூப்பர் கண்டுபிடிச்சல. அடுத்தது உமா. கண்டுபிடிக்க முடியலையா? நல்லா பாருங்க என்ன சாய்ஸாக இருக்குமோ அவருடைய ஃபேவரட் கலர். இல்லங்க முடியல. அவர் இது வரைக்கும் எனக்கு புடவை வாங்கி கொடுத்ததே இல்லை. இதே பேண்ட் ஷர்ட்னா நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பேன். ஏன்னா அவருக்கு நான் தான் வாங்கி கொடுப்பேன். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். வேகமா சொல்லிட்டா. பிரமாதம். புருஷ முன்னாடினா இப்படிதான் இருக்கணும், பாத்துக்குங்க. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்ல மேடம். உட்காருங்க. இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருக்கோம் வேற நினைச்சிட்டு இருக்காரு. தேங்க்ஸ். நீங்க உட்கார்ந்துருங்க. அவர் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லுங்க. மார்வெலஸ். என்னங்க இவன்?